2004ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பாடி என்ற இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்தபோது திடீரென அது நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து வெளியேறிய 2 பேர் கிடுகிடுவென ஓட அந்த வாகனம் மீது சரமாரியாக துப்பாக்கி குண்டு மழை பொழியப்பட்டது. அதில் சடலமாக இருந்த 4 பேரில் ஒருவர் தமிழகம், கேரளம், கர்நாடகம் அரசுகளால் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் வீரப்பன். வீரப்பனை ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டு 3 வினாடிகளில் சுட்டு கொல்லப்பட்டது சாத்தியமா என பலரால் கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது இறப்பு குறித்த சந்தேகங்கள் தீர்ந்தபாடில்லை. தமிழகம், கர்நாடகம் எல்லை பகுதியான காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள கோபிநத்தம் என்னும் கிராமத்தில் 1952ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி முனுசாமி கவுண்டர் மற்றும் புலித்தாயம்மா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் வீரப்பன். மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத அவர் தனது 20 வயதில் ஆசிரியர் ஒருவர் மூலம் நன்கு படிக்க கற்றுக்கொண்டார். சிறுவனாக இருந்தபோது மாடு மேய்ப்பதிலேயே கவனம் செலுத்தி வந்த வீரப்பன் பின்கு சால்வை கவுண்டர் என்பவருடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு யானைகளை வேட்டையாடி தந்தங்கள் மற்றும் சந்தன மரக்கட்டைகளை விற்பனை செய்து வந்தார். சந்தன மரம் என்பது இந்தியாவில் மிக மதிப்புடைய ஒரு பொருள். கர்நாடகா, கேரளா, தமிழகம் ஆகிய வனப்பகுதிகளில் மட்டுமே விளைவது. திப்பு சுல்தான் காலத்தில் போர்களுக்கு நிதி வேண்டும் என்ற நோக்கில் சந்தனமர வளர்ப்பு தேசியமயமாக்கப்பட்டு அதற்காக மைசூர், மெட்ராஸ் மாகாண அரசுகளால் 1792இல் சட்டம் இயற்றப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இச்சட்டம் சந்தனமரம் முழுக்க அரசுக்கே சொந்தமானது எனவும் வீடுகளில் கூட சந்தனமரம் வளர்த்தால் அரசின் அனுமதியுடன் தான் அவை வெட்டப்பட வேண்டும் என்பது விதி. சந்தன மரக்கட்டைகளின் மதிப்பை நன்கு அறிந்த வீரப்பன் தமிழகம், கர்நாடகம், கேரளம் மாநிலங்கள் ஒட்டிய மேற்கு தொடர்ச்சிகளில் சந்தன மரங்களை வெட்டி அதை விற்பனை செய்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து வந்தார். வீரப்பன் ஒரு கட்டத்தில் ஆட்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி வந்தார். தனது நிபந்தனைகளை கடத்தப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு கேசட் மூலமாக அனுப்புவது அவரது பாணி. தனக்கு வேண்டியதை கிடைத்துவிட்டால் பிணை கைதை பத்திரமாக அனுப்புவது மற்றொரு பாணி. 1972ஆம் ஆண்டு துப்பாக்கி வாங்குவது தொடர்பாக பெங்களூர் சென்றபோது அம்மாநில காவல்துறையால் கைது செய்யப்பட்ட வீரப்பன் தன்னை கொலை செய்ய சதி திட்டம் நடப்பதை காவலர் ஒருவர் மூலம் அறிந்து அங்கிருந்து தப்பிச் சென்றார். பின்னர் இறுதி வரை அவர் போலீசாரிடம் சிக்கவே இல்லை. இச்சம்பவத்திற்கு பிறகு காடுகள்தான் வாழ்க்கை என்று ஆனதும் காற்றை பற்றிய அனைத்து விவரங்களையும் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார் வீரப்பன். 1987ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் சந்தனமர கட்டைகளை பிடிக்க முயன்றபோது வனத்துறை ரேஞ்சர் சிதம்பரத்தை வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சுட்டு கொன்றனர். இச்சம்பவத்தை அடுத்து வீரப்பனை பிடிக்க வனத்துறை தீவிரம் காட்டியது. இதையடுத்து கர்நாடக போலீஸ் சீனிவாசன் வீரப்பனை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது பிணியிலிருந்து வீரப்பன் தங்கை மாறி மர்மமான நிலையில் உயிரிழந்தார். இதனால் கடும் சினம் கொண்ட வீரப்பன் தனது சகோதரன் அர்ஜுன் மூலம் போலீஸ் அதிகாரி சீனிவாசனை காட்டுக்கு அழைத்து வந்து சுட்டு கொன்று அவரது தலையை துண்டாக அரித்து எறிந்தார். இந்த சம்பவத்துக்கு பின்னரே வீரப்பன் என்ற பெயர் வெளி உலகிற்கு தெரிய தொடங்கியது. ஓகே நண்பா, இதே மாதிரி வீரப்பனோட நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.